फ्रेंड्स वेलकम टू अमीना समेल टुडे நம்ம சேனல்ல வெரைட்டி ரைஸ் ரெசிபியான கேரட் ரைஸ் ரெசிபி தான் फ्रेंड्स பண்ண போறோம். இது நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி நம்ம டக்குன்னு செஞ்சிரலாம். ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டாவும் ஹெல்தியான கேரட் ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறது வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் அमीना समेल சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பண்ணா கிளிக் பண்ணுங்க. கேரட் ரைஸ் பண்றதுக்கு 1 கப் கேரட் பாருங்க துருவி வச்சிருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. கடாய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுமே இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகா இதே லேசாக வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா லேசாக வதங்கினே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேரட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் அந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல்லில் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேரட் பாருங்கள் நல்லா வதங்கி பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் சாதத்தை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக நறுக்கிற கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான கேரட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கேரட் இருந்தால் நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அமீனா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.